நான் திண்டுக்கல் அழகுப்பட்டியிலேருந்து வரேங்க சார். நாங்கள் இப்போ எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து அப்பனும் மகனும் சேர்ந்து என்னை அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கங்க சார். காப்பாற்ற வந்து என் மாமனாரையும் அடித்து அவர் கண்ணில் காயம் போட்டு என் மாமியாரையும் அடித்து கொல்ல பார்த்தாங்க சார். என் குழந்தைங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தூக்கிட்டு போகலன்னு அவளை கழுத்தை நெரிச்சு கொன்று போடுவதை கொலை முயற்சி பண்ண ட்ரை பண்ணாங்க சார். நாங்கள் 100க்கு கால் பண்ணி யாருமே எந்த இதுவும் ஆக்ஷன் எடுக்கலைங்க சார். நாங்கள் அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸில் ஏற போகும்போது ஏற்ற வந்த என் ஹஸ்பண்டையும் எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணனையும் அடித்து மிளகா பொடியை தூவி கட்டைகளால் அடித்து காயப்படுத்தி அந்த வீடியோ நான் மீடியாவுக்கு கொடுத்துருக்கேங்க சார். இப்போ என் ஹஸ்பண்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்கங்க சார். நீங்கள் தான் இதுக்கு உரிய ஆக்ஷன் எடுத்துடணும். இப்போ நான் வந்து எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மேலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன காரணத்தினால எங்கள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்க சார். தப்பு பண்ணவங்க அவங்க, தப்பு பண்ணாதவங்க எங்கள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்கங்க சார். நீங்கள் தான் இதுக்கு உரிய ஆக்ஷன் எடுத்து தரணுங்க சார். இந்த கர்ணான்றவர் வந்து ரெட்டியாஸ்திர ஸ்டேஷனே அவர் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பேசி எங்களை மிரட்டுறாருங்க சார். கொலை முயற்சி பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். என் ஹஸ்பண்ட் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாம தான் இப்போ நான் மீடியா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கேன். நீங்கள் தான் எனக்கு ஏதாவது உதவி பண்ணணுங்க சார். இல்லைங்க சார், அவர் லோக்கல்ல இருக்க வரதா கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி பண்றாங்க சார். அவர் வந்து என்னங்க அந்த ஸ்டேஷனே அவர் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி பேசுறாருங்க சார். இப்ப நான் வீடியோ ஆதாரம் கொடுத்துருக்கேங்க சார். அடிச்சவங்க எல்லாத்தோட வீடியோ ஆதாரமும் கொடுத்துருக்கேன். அணப்பட்டியில இருந்து ரவுடி ஆட்களை கூட்டிட்டு வந்து இங்க தாக்குதல் பண்ணிருக்காங்க சார். கண்ணில் மிளகா பொடியை தூவி என் ஹஸ்பண்டு கொழுந்த மாமனார் எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட என் வீட்டுல உள்ள வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண பிடிக்கலன்னு வெளியே தள்ளி கதை உடச்சிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க சார். இப்படியே போயாம பண்ணிக்கிட்டே இருக்கவும் என்னால அந்த இடத்துல இருக்க முடியலைங்க சார். எங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போகவும் இந்த மாதிரி பண்ணி எங்க மாமனாரை காப்பாற்ற வந்தவரோ அவரையும் காயப்படுத்தி அதனால முடியலைங்க சார். என் பேர் ஐஸ்வர்யாங்க சார். யார் சொன்னது? போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. என்கிட்ட நம்பர் ஏன் இஎம்ஐ ஃபோன் பண்ணுங்க.